இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கணவரோட உயிர் இருக்கிற உடல் கோலமலையிலயா இருக்கு? நீ தேடுறது கோலமலையில இல்லம்மா, ஆனா நீ தேடுறது எங்க இருக்குன்னு அதை காட்டி கொடுக்கிற சக்தி கோலமலையில உள்ள அம்மனுக்கு தான் இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்றேம்மா, நம்ம ஊர்ல கோயில் கொண்டு இருக்கிற மீனாட்சி அம்மனும் கோலமலை அம்மன் கோவில்ல இருக்கிற மீனாட்சியும் அச்சு அசலா பார்க்கிறதுக்கு உருவத்துல ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர் மீனாட்சி அம்மனுக்கு இருக்கிற சிறப்பு கோலமலை அம்மனுக்கே இல்ல. அதுக்கு காரணம் அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்தி. ஓ, இப்படி போகுதா கதை? மலையில இருக்கிற அந்த அம்மனோட மூக்குத்தி காணாம போனதுல இருந்தே அந்த அம்மனுக்கு சக்தி இல்லாம போச்சு. அதனால மக்கள் அம்மனை கும்புறதையே விட்டுட்டாங்க. நீ அந்த அம்மன் கிட்ட போய் மனசார வேண்டிக்கிட்டா அந்த அம்மன் உனக்கு வரம் கொடுப்பா. உன் கணவர் உயிர் இருக்கிற உடல் எங்க இருக்குன்னு காட்டி கொடுப்பா. நிறைய பேர் காணாம போன அந்த அம்மனோட மூக்குத்திய தேடி எடுக்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது யாராலையும் எடுக்க முடியல. ஆனா அந்த மூக்குத்திய கொண்டு வந்து அந்த மீனாட்சி அம்மனுக்கு போட்டுட்டா கண்டிப்பா அந்த மீனாட்சி அம்மன் உனக்கு நீ கேட்டதை கொடுப்பா. கண்டிப்பா நான் பண்றேன் சாமி. என் புருஷன் உயிர் எனக்கு திரும்ப வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கோலமலை அம்மனோட மூக்குத்திய நான் கொண்டு வந்து அம்மனுக்கு போடுறேன். அந்த மூக்குத்திய கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. அந்த மூக்குத்திக்கு ஒரு வரலாறே இருக்கு. நீ முதல்ல அத முழுசா தெரிஞ்சுக்க. அப்பதான் அந்த நந்தினி கிட்ட இருந்து ஒன்னால அந்த மூக்குத்திய கொண்டு வர முடியும். யார் அந்த நந்தினி? அந்த மூக்குத்தியோட வரலாறு என்ன சாமி? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன், கவனமா கேட்டுக்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னால கோலமலையில மன்னர் மார்த்தாண்டன் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு. அம்மனுக்கு முதல் வணக்கம். அரசனை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மக்களாகிய உங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் அரசியரின் அன்பு வணக்கம். கோலமலை அம்மன் அருளாலும் உங்கள் ஆதரவாலும் சிறப்பான ஆட்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா? மாதம் மும்மாறி பொழிகிறது. அதைவிட தாங்களும் அரசியாரும் மக்கள் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் வைத்துள்ளீர்கள். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அரசே. என் மனதிற்கு மிகவும் நிறைவாக இருக்கிறது. இருப்பினும் எனக்கும் அரசியாருக்கும் மனதில் ஒரு சிறிய குறை உள்ளது. எங்களுக்கு இதுவரை புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு பிறகு அரசுக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும். அதுதான் எங்களுக்கு குறையாக உள்ளது. குடிமக்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுடைய குழந்தைகள்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எப்போதும் எங்களுக்கு இருந்ததே இல்லை. ஆனால் மன்னருக்கு பிறகு அரச பதவியிலிருந்து உங்களை வழிநடத்தி செல்வதற்கு வாரிசு வேண்டும் அல்லவா? உங்களுக்கு வாரிசு இன்னும் வரவில்லை என்ற மனக்குறை மக்களாகிய எங்களுக்கும் இருக்கிறது. அரசே, அம்மன் அருளால கூடிய சீக்கிரமே இளவரசர் எங்களை வழி நடத்துவாரு. அரசே, நாங்கள் அம்மன் கிட்ட தினமும் அததான் பிரார்த்திக்கிறோம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. உங்கள் மனதை நானும் அரசியாரும் நன்கு அறிவோம். குடிமக்களுக்கு தாய் தந்தையாக இருக்கும் எங்களுக்கு விரைவில் ஒரு வாரிசு பிறக்க வேண்டும். நாங்கள் அப்பனும் அம்மையுமாக வேண்டும். அதற்கு இந்த அம்மன் மனது வைக்க வேண்டும் என்பதற்காக அம்மன் மனதை குளிர வைக்க
அம்மனுக்கு அலங்கார மூக்குத்தியை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். சாதாரணமாகவே அம்மன் அழகுதான். இன்று மூக்குத்தி அணிவித்த பிறகு கொள்ளை அழகு. ம், பார்ப்பதற்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அம்மன் மட்டுமா அழகு? நீயும் கூட அழகுதான். இப்பொழுது உன்னை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. போதும் போதும், ஆ, ஏதோ நமக்கு இன்றுதான் திருமணமானது போல் பேசுகிறீர்களே. நமக்கு திருமணம் நடந்து 5 ஆண்டுகளாகிறது. அதனால என்ன தேவி? தம்பதியர் எப்பொழுதும் அன்றுதான் திருமணம் நடந்தது போல நினைத்து நடந்து கொள்ள வேண்டும். நான் ஆசைப்பட்ட மூக்குத்தி எனக்கே கிடைத்து விட்டது. இந்த மூக்குத்தி இனி எனக்கு தான் சொந்தம். இது என்னுடைய மூக்குத்தி. ஆபத்து ஆபத்து! தேவி, யாரோ உன்னையும் என்னையும் எழுப்புவது போல குரல் கேட்டதே. ஆம் அரசே, ஆபத்து ஆபத்து எனவும் கேட்டது. அது யாருடைய குரல்? அரசே, என்னுடைய குரல்தான். கிளி, யார் நீ? என்ன ஆபத்து? ஆமாம், நீ எங்கிருந்து வருகிறாய்? மகாராஜா, மகாராணி, நான் அம்மன் தோள் மீது அமர்ந்திருக்கும் கிளி. நீங்கள் அம்மனுக்கு அணிவித்து அழகு பார்த்த மூக்குத்தி